தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய வருடத்திலும் கூட இப்படியாக இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்து வேத வசனங்களை தியானிக்க தேவன் தந்திருக்கிறதான இப்படிப்பட்டதான ஸ்லாக்கியத்துக்காக, வாய்ப்புகளுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஏற்படுத்தி தந்ததான இந்த சபையினுடைய போதகர் மற்றும் போதகர் அம்மாவுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த தொடர்ச்சியாக வேதத்தை நாம் காலை வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். எனவே எனக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அநேக ஊழியங்கள் தொடர்ச்சியாக உண்டு. எல்லா சூழ்நிலையிலும் காலை வேளையிலே இந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று யோசிக்கிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை வாய்க்க பண்ணி தர வேண்டும். என்னுடைய பிரயாணங்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாக அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட 119ஆம் சங்கீதத்திலிருந்து தியானிக்கும்படியாக தொடங்கும்படியாக கேட்டுக்கொண்டபடியினாலே சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தினுடைய முதல் 8 வசனங்களை இந்த நாளிலே தியானிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. சங்கீதங்களின் புத்தகம் 119ஆம் சங்கீதத்தினுடைய முதல் 8 வசனங்கள். இந்த சங்கீதத்தை நாம் பார்ப்போமையானால் இந்த சங்கீதத்தை பற்றி நம் அநேகருக்கு நன்றாக தெரியும். இந்த சங்கீதமானது ஒரு சிறப்பு வாய்ந்ததான, ஒரு தனித்தன்மை வாய்ந்ததான சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. இந்த சங்கீதமானது மற்ற சங்கீதங்களைப் போல இல்லாமல் இது மிக பெரிய ஒரு சங்கீதமாக 176 வசனங்களை கொண்ட மிகப்பெரிய ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. இந்த சங்கீதத்தை குறித்து நாம் பார்ப்போமேனால் இந்த சங்கீதத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது, அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இது எப்படி இருக்கிறது, எப்படி அமைந்திருக்கிறார்கள் இந்த சங்கீதத்தை. 8 வசனம் 8 வசனம் 8 வசனமாக 22 பகுதிகளாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அமைப்பு எப்படி, எதற்காக இதை இப்படி அமைத்திருக்கிறார்கள் என்று நாம் பார்ப்போமேனால், ஆவியானவர் இதை ஏன் இப்படி அமைத்திருக்கிறார் என்று நாம் பார்ப்போமேயானால், எபிரேய மொழியை நாம் பார்ப்போமேயானால் எபிரேய மொழிகளிலே 22 எழுத்துக்கள் கொண்டதுதான் எபிரேய மொழி. ஆங்கிலத்தில் 26 எழுத்துக்கள். அதே போல எபிரேய மொழியில 22 எழுத்துக்கள். இந்த 22 எழுத்துக்களில் ஒவ்வொரு எழுத்துக்களை துவக்கமாக கொண்டு இந்த 22 பகுதிகள், அதாவது 8 8 8 வசனங்களாக விரிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் தமிழ் வேதத்துல ஒரு சில ஆங்கில வேதத்திலையும் அதனுடைய தலைப்பு அந்த எபிரேய மொழியினுடைய அந்த எழுத்துக்களை அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆலெஃப், பே, கெமல், இது மாதிரி அந்த எபிரேய எழுத்துக்களை நாம் பார்க்கிறோம். இது தலைப்பு மட்டுமல்ல, ஏன் அதற்கு அப்படி தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இந்த 8 வசனங்களுடைய துவக்கம் எபிரேய இந்த முதல் 8 வசனங்களில் இருக்கிறதான அந்த 8 வசனங்களுடைய துவக்கம் இந்த முதல் எழுத்துல தான் தொடங்கும். அடுத்த 9ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா இரண்டாவது எழுத்தாகிய அந்த பேத் என்கிறதான அந்த எழுத்துல தொடங்கும். இது போல அந்த 22 எழுத்துக்களிலும் அந்த முதல் வார்த்தை, அந்த 8 வசனங்களும் அந்த எழுத்துல தான் என்ன பண்ணுது, தொடங்குது. அப்படி இந்த சங்கீதமானது அமைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இந்த சங்கீதத்தை யார் எழுதினார் என்று நாம் பார்ப்போமே. ஆனால் இந்த சங்கீதத்தை யார் எழுதினார் என்று நமக்கு தெரியாது. ஆனா இது உள்ள நம்ம இந்த சங்கீதத்தில் வசனங்களை நம்ம படித்து பார்க்கும்போது அநேக காரியங்கள் இருக்கிறது. இதுல இந்த சங்கீதத்தை நாம் பார்ப்போமேனா தனிப்பட்ட காரியங்களை குறித்து இந்த எழுத்தாளர் அதிகமாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக வசனங்கள், அதாவது உதாரணத்துக்கு ஒரு வசனம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும்.
அவர் என்ன பத்தி தன்னை குறித்து அவர் என்ன பண்றாரு, ஏன் கண்ணை திறந்தருளுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தனிப்பட்ட காரியத்தை குறித்து நிறைய வசனங்கள் இந்த சங்கீதத்திலே காணப்படுகிறது. இதை வைத்து இவர் யார் என்று நாம் பார்ப்போமேயானால் அப்படியே கண்டுபிடிக்க முடியல. ஏன் அப்படின்னு சொன்னா எல்லாமே மாற்றங்களாக இருக்கிறது. குறிப்பாக ஒரு காரியத்தை இந்த சங்கீதக்காரனை குறித்து நாம் பார்க்க முடியும். இவர் யார் என்றால் கொஞ்சம் பணக்காரரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க சொல்றாங்க. 14ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். திரளான செல்வத்தில் களி கூறுகிறது போல நான் என் சாட்சிகளின் வழிகளில் களி கூறு, உமது சாட்சிகளின் திரளான செல்வம். இவர் ஒரு பெரிய பணக்காரரா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, அதிகாரிகள் பிரபுக்களோடு உட்கார்ந்து பேசுகிறேன் என்று சொல்லுகிறபடினாலே இவர் இளவரசரோடு அல்லது பிரபுக்களோடு தொடர்புடைய நபராயிருக்கலாம் என்று நாம் இந்த சங்கீதத்தை நாம் படிக்கும் போது இந்த எழுத்தாளர் ஒரு பிரபுவோடு, ஒரு பெரிய அதிகாரியோடு தொடர்புடைய ஒரு நபராயிருக்கலாம், அல்லது இளவரசர். தமிழ்ல ரெண்டுத்துக்குமே, ரெண்டு வசனங்களிலுமே பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் ரூலர் அண்ட் பிரின்சஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு, பிரின்சஸ். ஸோ இளவரசர்களோடு தொடர்புடைய ஒரு நபர். அநேக வசனங்களை நாம் பார்ப்போம்னால் அநேக எதிர்ப்புகளை சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். அகங்காரிகள் விரோதமாய் இருக்கிறார்கள், பொல்லாப்பு செய்கிறவர்கள் விரோதமாய் இருக்கிறார்கள் என்று அநேக வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் வைத்து நாம் பார்க்கும்போது இந்த எழுத்தாளர் ஒரு வசதியான ஒரு நபர். இரண்டாவது, இந்த எழுத்தாளர் பெரிய அதிகாரிகளோடு தொடர்புடைய ஒரு நபராய் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அல்லது அநேக எதிர்ப்புகளை சந்தித்ததான ஒரு நபராய் இருக்கலாம். ஆனால் யார் என்று நமக்கு தெரியாது. இதை அடுத்தபடியாக இது எந்த காலகட்டத்திலே எழுதப்பட்டது, இந்த சங்கீதமானது எந்த காலகட்டத்திலே எழுதப்பட்டது என்று நம்ம இந்த நேரத்தை நாம் பார்ப்போமே. ஆனால் இது இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்துக்கு அடிமைகளாக போனார்கள். அப்படி அடிமைகளாய் போன பிற்பாடு அவர்கள் பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாயிருந்து திரும்பவுமாக தங்களுடைய சொந்த தேசமாகிய எருசலேமுக்கு அவர்கள் வந்தார்கள். வந்து ஆலயத்தை புதுப்பித்தார்கள். அதற்கு பிற்பாடு அலங்கத்தை அவர்கள் கட்டினார்கள். அந்த காலகட்டத்திலே இது சிறையிருப்புக்கு பிற்பாடு இஸ்ரவேலர்கள் திரும்பி வந்தார்கள் அல்லவா, அந்த காலகட்டத்திலே எழுதப்பட்டிருக்கலாம் என்று இந்த சங்கீதங்களை நாம் வாசிக்கும் போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இவ்வளவு நேரம் நீங்க அப்படியே அமைதியா பார்க்கறத பார்த்தா என்னமோ நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஐயா அப்படின்னு சொல்லி, சரி இப்ப நம்ம சங்கீதத்துக்குள்ள வந்து விடலாம். இந்த சங்கீதத்தினுடைய அமைப்பு, இந்த சங்கீதத்தினுடைய எழுத்தாளர், இந்த சங்கீதம் எந்த காலகட்டத்திலே எழுதப்பட்டது என்பதை சுருக்கமாக நாம் பார்த்தோம். இப்போது வாசிக்கலாம். முதல் 8 வசனங்களை நாம் வாசிக்கலாம். உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீ கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். முற்றிலும் என்னை கைவிடாதேயும். போதும். இந்த வசனத்தை இந்த சங்கீதத்தை நாம் பார்ப்போமேயானால் இது வேத வசனத்தை மகிமைப்படுத்துகிறதான, வேத வசனத்தை மேன்மைப்படுத்துகிறதான சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இதுல 8 வசனங்களாக இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். இந்த சங்கீதத்தை நாம் பார்ப்போமேனால் வேத வசனத்துக்கு 8 பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 8 பெயர்கள். அதுல 5 பெயர்கள் 19ஆம் சங்கீதத்தில் இருக்கிறது.
ஆனா இந்த 119ஆம் சங்கீதத்தில் நாம் பார்ப்போமானால் 8 பெயர்கள் வேத வசனத்துக்கு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக வேதம். வேதம் முதல் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற வேதம் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். வேதம் என்றால் நம் கையில இருக்கிறதான இந்த வேதத்தை குறித்து அங்க சொல்லப்படுது. அப்ப எதை குறித்து சொல்லப்படுதுன்னு சொன்னா யூதர்களுடைய வேதம். யூதர்களுடைய வேதம் எது என்றால் தோரா என்று சொல்லுவார்கள். 5 புத்தகங்கள், நியாயப்பிரமாண புத்தகங்கள், ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் இருக்கிறதான அதுதான் அன்றைக்கு முழு வேதமாக இருந்தது. அந்த வேதத்தை தான் இங்கே குறிப்பிடுகிறது வேதம், தோரா. அதற்கு பிற்பாடு சாட்சி என்று சொல்லப்படுகிறது, கற்பனை, பிரமாணம், நீதி நியாயங்கள், நியாய தீர்ப்புகள், வசனம் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 8 காரியங்கள்: வேதம், சாட்சி, கற்பனை, பிரமாணம், நீதி நியாய தீர்ப்புகள், நீதி நியாயங்கள், வசனம். 8 காரியங்கள். ஆனா இந்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். இந்த வழியும் ஒரு வசனத்தை தான் குறிக்கும் என்று சில பேர் என்ன பண்றாங்க சொல்றாங்க. 37ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 37ஆம் வசனம். மாயை பாராதபடி நீ என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். இது தமிழ்ல வழி வழி என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனா ஆங்கிலத்துல NIV மொழிபெயர்ப்புல நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 37ஆம் வசனத்துல அந்த வழி என்று நம்ம வாசித்ததுல வேர்ட் என்று போடப்பட்டிருக்கும். வேர்ட். அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுவும் வார்த்தையை தான் குறிக்கும், வழி என்று சொல்லப்படுறதும் வார்த்தையை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மூல மொழியில நம்ம பார்ப்போமே ஏனால் எபிரேய மொழியில இது வழி என்று தான் சொல்லப்படுகிறது. அதனால அநேக வேத பண்டிதர்கள் இது வழிதான், இது வார்த்தை அல்ல என்று அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. மற்ற 7 காரியத்தையும் வேத வசனத்தை இது குறிக்கிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஓகே, இப்போ இந்த வாசித்ததான இந்த 8 வசனங்களிலே இந்த சங்கீதம் எப்படி தொடங்குகிறது என்று நாம் பார்ப்போமே. ஆனால் எப்படி தொடங்குது? சங்கீதம் எப்படி தொடங்குது? கர்த்தருடைய வேதம் அப்படின்னு தமிழ்ல தொடங்குது. ஆனா எப்படி தொடங்குதுன்னு சொன்னா பாக்கியவான்கள் அப்படின்னு தொடங்குது. பிளஸட். ஆங்கிலத்துல நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள். இந்த சங்கீதமானது ஒரு விசேஷமான சங்கீதம், தனித்தன்மை உடைய சங்கீதம் என்று நாம் பார்த்தோம். இந்த சங்கீதம் எப்படி தொடங்குது? பாக்கியவான்கள். பாக்கியவான்கள். நாம் பாக்கியவான்களா இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வேத வசனத்தோடு நாம் தொடர்புடையவர்களா இருக்க வேண்டியது அவசியம். இந்த பகுதியிலே இந்த வேத வசனத்தை குறித்து 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் வசனம். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2ஆம் வசனம். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள், முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் என்று இந்த பகுதியில் நம்ம வாசித்தான இந்த 8 பகுதியில இருதயத்தை குறித்து 2 முறை இருதயம் என்ற வார்த்தை 2 முறை வருகிறது. சரி, இருதயத்தோடு தேடுகிறவர்கள் என்று சொல்லப்படுகிறதுனால இது இருதயம் என்றால் நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதான அந்த இருதயத்தை இது குறிப்பதில்லை. ஏன்னா இது வந்து பிசிக்கல், அதாவது கார்னல் மேன், அதாவது சரீர பிரகாரமான மனிதனுடைய இருதயத்தை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படல. அப்ப எந்த இருதயத்தை குறித்து அது சொல்லப்படுது சொன்னா உள்ளான மனிதன். உள்ளான மனிதன். இந்த உள்ளான மனிதனுக்குள்ளே இருக்கிறதான இருதயத்தை குறித்து தான் இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம்.
இப்ப இந்த உள்ளான மனிதனுடைய இந்த இருதயம் என்ன செய்கிறது? 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இதயத்தோடும் தேடுகிறவர்கள். இந்த இருதயம் என்ன பண்ணது அப்படின்னு சொன்னா, தேடுகிறது. எதை தேடுகிறது? வேத வசனத்தை தேடுகிறது. இந்த சங்கீதம் முழுவதுமே வேத வசனத்தை மையமாக கொண்டது. வேத வசனத்தை தேடுகிறது. சாட்சி என்று சொல்லப்படுகிறது வேத வசனத்தை தான். சோ வேத வசனத்தை, இந்த இருதயம் வேத வசனத்தை தேடுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நமக்கு ஆத்துமான்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஆத்துமாக்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3 காரியங்கள் இருக்கிறது. அந்த 3 காரியமும் இந்த 8 வசனங்களுக்குள்ளே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இருதயம் என்பது இங்கே 2ஆம் வசனத்துல அந்த இருதயம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை எதோடு தொடர்புடையதா இருக்கிறது என்று சொன்னால், அங்க என்ன சொல்லப்பட்டு இருதயம் என்ன பண்ணுதுன்னு போடப்பட்டிருக்கு? தேடுகிறது. தேடுகிறது. தேடுகிறது என்றால் எதுக்கு தேடுது? தெரிந்து கொள்வதற்காக. தெரிந்து கொள்வது, டு நோ, தெரிந்து கொள்வதற்காக. தெரிந்து கொள்வதற்காக ஒரு காரியத்தை நாம் செய்யும் போது அந்த இருதயம் எதோடு கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, மைண்டோடு கனெக்ட் ஆகிறது. மைண்ட் மூலமா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? தெரிந்து கொள்ள முடியும். இங்கே இருதயம் என்று சொல்லப்படுகிறது உள்ளான அந்த இருதயம், மைண்ட். அந்த மைண்டோடு இந்த இருதயம் தொடர்புடையதா இருக்கிறது. சோ வேத வசனத்தை நாம் தேட வேண்டும். தேடி 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 நாம் என்ன பண்ணோம்? படிக்கணும். தேடி 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 பார்க்கணும், ஒப்பிட்டு பார்க்கணும். வேதத்தை தேடி நாம் படிக்க வேண்டியது அவசியம். இதற்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னா, மைண்ட், நம்மளுடைய சிந்தை என்று நம்ம சொல்லலாம். நம்ம எப்படி தேடி படித்து அதை நம்ம மனனம் செய்து நம்ம மனதில் வைக்க முடியும் அப்படின்னு சொன்னா, சிந்தையிலே தேடி நம்ம வாசிக்கும் போது வேத வசனத்தை நம்ம கற்றுக்கொள்ளுகிறது. இது எல்லாமே எதில் உண்டாகிறது என்றால், சிந்தையில், மைண்ட்ல உருவாகிறதாய் நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக இந்த வசனத்துல இன்னொரு இருதயத்தை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம் 7ஆம் வசனம். உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். செம்மையான இருதயத்தால் உம்மை. இப்பொழுது இங்கே ஒரு இருதயத்தை பார்க்கிறோம். இந்த இருதயம் என்ன செய்கிறது? துதிக்கிறது. இந்த இருதயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த இருதயம் எதோடு தொடர்புடையதா இருக்கிறது என்றால், எமோஷன்ஸ். துதிப்பது. எப்ப நம்ம துதிக்க முடியும்? சிந்தையில இருந்து துதிக்க முடியாது. இருதயத்துல இருந்து நம்ம என்ன பண்ணோம்? நம்ம இருதயம் சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த இருதயம் உணர்வுகள் எல்லாம் சங்கமிக்கிறதான ஒரு இடம். சோ இந்த இருதயம் எதோடு கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, எதோடு கனெக்ட் ஆயிருக்கு? எமோஷன்ஸ், உணர்வுகளோடு. இந்த உணர்வுகள் எங்க உண்டாகுது அப்படின்னு சொல்லி பொதுவா நம்ம சொல்றோம் இருதயம், மனது அப்படின்னு நம்ம சொல்றோம். முதலாவதாக இருதயம் இது எதோட கனெக்டா இருக்கு? மைண்ட், சிந்தையோடு தொடர்புடையதா இருக்கிறது. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறதான இங்கே இருதயம் என்று சொல்லப்படுகிறது நம்மளுடைய உணர்வுகளோடு அது தொடர்புடையதாய் காணப்படுகிறது. எமோஷன்ஸ். இந்த எமோஷன்ஸ் எல்லாம் இருதயத்திலிருந்து வருதுன்னு நம்ம என்ன பண்றோம்? சொல்றோம். சோ இரண்டாவதாக வேத வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்னா, உணர்வு, அப்படி உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும்? படிக்கணும். அதை படிக்கும் போது என்ன பண்ணணும்? உணர்ந்து. சில நேரத்தில் தனியா நான் வேதத்தை வாசிட்டு இருப்பேன். நானே என்ன பண்ணுவேன், சில நேரத்தில் ஒரு முறை இரவு நேரத்தில் நான் வேதத்தை வாசிட்டேன்னு அப்படியே ஒரு பெரிய உற்சாகம் போட்டு டம்மால் என்ன பண்ண டேபிள் அப்படி தட்டிட்டேன். பக்கத்து ரூம்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, தூங்குறவங்க எழுந்து வந்துட்டாங்க. ஸோ என்னன்னா, நம்மளுடைய வேத வசனத்தை உணர்ந்து நம்ம படிப்பது ரொம்ப அவசியம். அதுதான் இங்க சொல்லுது இந்த சங்கீதக்காரன். இந்த வேத வசனம், இந்த சங்கீதம் சொல்லுகிறதான காரியம், வேத வசனம் இதை நம்ம எப்படி தேடணும் அப்படின்னு சொன்னா, சிந்தையிலிருந்து நாம் என்ன பண்ணணும்? தேட வேண்டும். இரண்டாவதாக இதை உணர்ந்து இருதயத்திலிருந்து
அந்த உணர்வோடு நம்ம கலந்து இதை என்ன பண்ணணும், வாசித்து இதை நேசிக்க வேண்டியது அவசியம். அதாவது இந்த வீட்டில் சமைக்கிறவங்களாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க சமைக்கும் போதே சாப்பிடுவாங்க. அது தெரியுங்களா? சமைக்கும் போதே டேஸ்ட் பார்ப்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய, பல நேரங்களில் நான் கூட என்ன பண்ணுவேன், சமைக்கும் போது எனக்கு சமையலே தெரியாது, சமைக்கும் போதே சாப்பிட்றதுனா என்ன அப்படின்னா, வேதத்தை நம்ம என்ன பண்ணோம், வாசித்து பிரசங்கத்துக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டே இருப்போம். ஆனால் அப்படி அதை வாசித்து அதை ஆயத்தப்படுத்தும் போதே ஒரு ஒரு உணர்வு வரும் பாருங்க, ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அது எங்கேருந்து உண்டாகுது? இருதயத்திலிருந்து அந்த உணர்வு, அதான் ஒரு பெரிய சந்தோஷம். அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், ஆமென் அல்லேலூயா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் எனக்கு சமைக்கும் போதே. ஸோ நீங்க வேதத்தை வாசிக்கும் போதே அது அப்படியே என்ன பண்ணணும், உணர வேண்டியது, உணர்ந்து அதை செயல்படுத்த வேண்டியது அவசியம். ஒன்று சிந்தையிலிருந்து, இரண்டாவது இருதயத்திலிருந்து. இருதயம்னா பிசிக்கல் இருதயம் அல்ல, ஆவிக்குரிய ஒரு இருதயம், அதாவது உணர்வுகளால உண்டாகிறதான காரியம். மூன்றாவதாக இந்த இந்த 8 வசனங்களிலே ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். 2ஆம் வசனம், கை கொண்டு. 4ஆம் வசனம் வாசிக்கலாம், கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி. 5ஆம் வசனம், உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி. 8ஆம் வசனம், உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன். பாருங்க, இந்த 8 வசனங்களில எத்தனை முறை வருது? 4 முறை. என்னது? கை கொள்ளுவேன், கை கொள்ளும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? பின்பற்றும்படி. பின்னாடி ஏதோ சொல்றாங்க, ஃபாலோ பண்ணபடி. கை கொள்ற செய்வது, செயல்படுத்துவது. கையில தானே செய்ய முடியும். செயல்படுத்துவது ஒரு காரியத்தை நம்ம இப்ப வேத வசனத்தை அறிந்து கொண்டோம், வசனத்தை என்ன பண்ணோம், புரிந்து உணர்ந்து கொண்டோம். இப்ப என்ன பண்ணணும், அதை கை கொள்ள வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அதை தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படுத்த வேண்டும் என்றால் அதுவும் இருதயத்தை தான் என்ன பண்ணுது, குறிக்குது. இந்த 8ஆம் வசனத்துல உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா? அதுவும் இருதயத்தினுடைய ஒரு பகுதியை கனெக்ட் பண்ணுது. அது என்ன, எதோடு தொடர்புடையதா இருக்குது என்றால் சித்தம். ஒன்று சிந்தை, உணர்வு, சித்தம். இந்த சித்தத்தினாலதான் நம்ம ஒரு காரியத்தை நம்ம வில் பவர், வில் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார். வில் பவர்ல தான் என்ன பண்ணுவோம், ஒரு காரியத்தை செய்யணும்னா என்ன வேணும், வில் இருக்கும், சித்தம். இது இருந்தால்தான் நம்ம என்ன பண்ண முடியும், செயல்படுத்த முடியும். வேத வசனத்தை நான் சிந்தையிலே அறிந்து கொண்டேன், தேடி கண்டுபிடித்து விட்டேன். இப்போது இந்த வேத வசனத்தை என்னோட வாழ்க்கையில நான் புரிந்து அதை நான் அனுபவிக்கிறேன், உணர்கிறேன், அனுபவிக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன், அந்த வேத வசனத்தை கை கொள்ள போறேன், செயல்படுத்த போறேன். இந்த வேத வசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்து இந்த வேத வசனத்தை நான் கை கொள்ளுவேன். இப்படி கை கொள்ளும் போது நம்ம எப்படிப்பட்டவர்களா இருப்போம் என்று முதல் வசனம் சொல்லுது, பாக்கியவான்கள். வேத வசனத்தை தேடி அதை அறிந்து கொண்டு, அடுத்தது உணர்ந்து புரிந்து கொண்டு சித்தத்திலே அதை செயல்படுத்தும் போது நாம் பாக்கியவான்களாயிருப்போம். நாம் பாக்கியவான்கள் என்றால் அர்த்தம் என்ன? கொடுத்து வச்சவங்க. வெரி குட், சரியானது. பின்னாடி எதை சொல்றாங்க, ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதம் எப்படி தொடங்குதுன்னா, blessed, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வேத வசனத்தை தேடி
வேத வசனத்தை நாம் புரிந்து அனுபவித்து அதற்கு பிற்பாடு இந்த வேத வசனத்தை நாம் கை கொள்ளும் போது, செயல்படுத்தும் போது, அல்லது அதற்கு கீழ்ப்படியும் போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்க மாட்டார்கள் என்றால் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அநியாயம் செய்வதில்லை. வேத வசனத்தை புரிந்து அனுபவித்து அதை செயல்படுத்துவோம் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அநியாயம் செய்ய மாட்டார்கள். Blessed or blameless. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அநியாயம் செய்வதில்லை. கண்ணில் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். எல்லாம் நம்ம வசனத்தை கேட்டோம். ஆண்டவரே, இந்த வசனம் என்னோட இருதயத்துல நான் தேடி கண்டுபிடிக்க எனக்கு உதவி செய்யுங்க. என்னோட சிந்தையில நான் தேடி கண்டுபிடிக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை நான் உணர்ந்து அதை புரிந்து கொண்டு ஆண்டவரே சித்தத்திலே அதை செயல்படுத்த கை கொள்ள நீர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லாம் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? இப்படி நாங்கள் செய்யும் போது நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்போமப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள் அநியாயம் செய்ய மாட்டோமே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுத்தந்ததான காரியத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, வேத வசனத்தை நாங்கள் எப்படி தேடி கண்டுபிடிக்க வேண்டும், எப்படி நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், எப்படி கீழ்ப்படிந்து அதற்கு செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்தி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் செயல்படுத்தி நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறோம். ஆண்டவரே, வந்ததான ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் இந்த நாளிலே ஆண்டவரே, அவர்கள் செய்ய இருக்கிறதான ஒவ்வொரு காரியத்திலும் தேவ கரம் இருந்து ஆண்டவரே, தேவ ஜனத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அல்லேலூயா. இந்த வேத வசனம் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் அவர்களை நடத்தட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, அவர்கள் செய்ய இருக்கிறதான ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு ஜெயத்தை, ஒரு பாதுகாப்பை கர்த்தர் நீர் ஆண்டவரே கட்டளையிடும்படியாக கேட்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆசீர்வதி, கிருபைக்குள்ளாக ஓடும். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.